எனக்கு ஏதோ இந்த ஹேர் ஸ்டைல் வேணும். உங்களால பண்ண முடியுமா? முடியும், கவலைப்படாதீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம். எனக்கு இப்பதான் ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. நான் ஏன் உங்களுக்கு ஒரு புது ஹேர் ஸ்டைல் பண்ண கூடாது? இல்ல அதெல்லாம் வேண்டாம். எனக்கு அவ புதுசு அவளே செய்யும் போது நான் செய்ய மாட்டேனா? ஆனா எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் கண்டிப்பா உனக்கு அது பிடிக்கும், புரிஞ்சதா? ஓகே. என்ன பாருங்க, இது பேபி டால்பின்ஸ். இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இதை எப்படி செஞ்ச? எனக்கு சரியா தெரியல. என்னது போயிட்டாளா? அவ உண்மையாவே போயிட்டாளா? நீ என்ன சொல்ற? ஆமா, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? அவங்க வீட்டுக்கு போய் அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், எங்க பார்த்தாலும் காணோம். நான் என்ன பண்ண? கண்டிப்பா யாரோ சொல்லிதான் அவன் இந்த இடத்தை விட்டு போயிருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ அரண்மனைக்கு வரதா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தா. எனக்கு என்ன கிடைச்சதுன்னு பாரு. இது அரண்மனையோடதாச்சே. அப்படின்னா கண்டிப்பா அவதான். அந்த கிழவி என்ன இப்படி ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படின்னா இளவரசி உயிரோட தான் இருக்கா. இளவரசி கிடைச்சிட்டான்னு உனக்கு சந்தோஷமா இல்ல? இதனால எல்லாமே வீணா போயிடும். உடனடியா அவளை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஒரு இடம் விடாம எல்லா இடங்கள்லயும் அவளை தேடு. எத்தனை பேர் வேணாலும் கூட்டிக்கிட்டு போ. எனக்கு அவளை நீ கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் போதும். எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை அதுதானே. அப்புறம் ஏன் இங்க நின்னுகிட்டு இருக்க? உடனே அவளை போய் கொண்டு வா, போ. எனக்கு என்னமோ நாம சரியான வழியில போற மாதிரி தெரியல. நாம விட இவங்க கிட்ட உதவி கேட்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், எனக்கு கொஞ்சம். தம்பி, வேடிக்கை பார்த்தது போதும். இதெல்லாம் எடுத்து அந்த ரூம்ல வை, நான் வந்து பேசுறேன். டெலிவரி பண்றதுக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? நான் ஜெல் கேட்டிருந்தேன், என்னை கொண்டு வந்தீங்களா? ஜெல்லா? ஆஹா, எங்க இருக்கு? ஓ, எனக்கு தெரியல. இந்த வேலையெல்லாம் எனக்கு புதுசு, அதனால்தான். பரவாயில்ல, எனக்கும் இந்த வேலை புதுசு. என் பேரு லூமினா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் லூமினா. என் பேரு டெல்பின். டால்பினா? இரு நீ டென்ஷன் ஆகாத. அவங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க இப்பதானே சந்திச்சோம். அது டால்பின் இல்ல, டெல்பின். இது ஒண்ணும் எனக்கு புதுசு இல்ல. உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா அது சரி, இன்னைக்கு எல்லாம் உனக்கு சாதகமாவே இருக்கு. நீங்க தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது ஸ்டைலிஸ்டா? ஆமா சார், என் பேர் லூமினா. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க நல்லா வேலை செய்யறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களால இத ஏதாவது பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பாக்குறேன். வாழ்த்துக்கள். உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. ஆமா, இது ருபினா கிராண்டி ஃப்ளோரா தானே? எனக்கு தெரியலையே. ஹே கோரா, இது என்ன செடி? பச்சை செடி. இப்படி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. ஸ்டைலிங் முடிஞ்சதும் போய் பேசலாம். சரி வா. ஹலோ, நான் ஃபர்கஸ். என் பேரு கோரா. உங்களுக்கு தாவரங்களை பிடிக்குமா? என் வீட்ல ஒரு செடி இருக்கு. உண்மையாவா? நீங்க போன் மில்லியும் பாஸ்பரஸையும் கலந்து என்னைக்காவது முயற்சி பண்ணி பாத்திருக்கீங்களா? அது செடிங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, முயற்சி பண்றேன். கேர்ள்ஸ், நான் சொல்றது கவனமா கேளுங்க. நான் உங்களுக்காக ஒரு அருமையான செய்தி கொண்டு வந்திருக்கேன். அரண்மனையில வேலை செய்யற என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி எனக்காக இது கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. இன்விடேஷனா? விழாவுக்கா? இன்னைக்கா? ஒட்டு மொத்த சலூன் ஸ்டாஃபையும் கூப்பிட்டா. நிறைய முத்துக்களை கண்டுபிடிச்சேன், ஆனா எல்லாத்தையும் கொண்டு வர நேரம் இல்ல. கூடா, அரண்மனையில நடக்கிற விழாவுக்கு நாம போறோம். அச்சச்சோ, இது ரொம்ப மோசம். அப்படியா? நம்ம என்ன போடுறது?